என் பையனுக்கு ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கான்னு பாருங்க. இல்ல என் பொண்ணுக்கு ஜாதகத்துல ராகு கேது தோஷம் இருக்கான்னு பாருங்க. 10க்கு 10 பொருத்தம் இருக்கான்னு பாருங்க. இப்படி எல்லாத்தையும் பார்க்குற நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல நட்சத்திரங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்லைங்க. ஆமா, இன்னைக்கு நான் 7 நட்சத்திரங்களை பத்தி தான் பேச போறேன். இந்த 7 நட்சத்திரங்களும் உங்களுடைய சுய ஜாதகத்துல இருந்துச்சு அப்படின்னா நீங்க நட்சத்திர பொருத்தம் பார்க்கவே வேண்டாம், சரிங்களா? அதுக்கு அவசியமே இல்லை. ஸோ உங்க சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்க லக்கணத்துல இருந்து 7ஆம் வீட்டுல, அதாவது உங்களோட 7ஆம் அதிபதி இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த 7 நட்சத்திரத்துல இருந்துச்சு அப்படின்னா சூப்பருங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல உங்க உறவா இருக்கட்டும், ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதாவது ரொம்ப சப்போர்ட்டிவான ஒருத்தவங்க தான் உங்க லைஃப்ல வந்து வருவாங்க. புரியுதுங்களா? ஸோ யாரெல்லாம் இந்த தோஷத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, யாரெல்லாம் இந்த 10 பொருத்தங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. அண்ட் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மேல இருக்கக்கூடிய என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை அனுப்பி வைங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த செவ்வாய் தோஷமா இருக்கட்டும், ராகு கேதுவா இருக்கட்டும், இல்ல இது 10 பொருத்தமா இருக்கட்டும், யாரெல்லாம் இதை இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க, யாரெல்லாம் இதுக்கு இன்னும் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அவங்க எல்லாரும் போய் கமெண்ட் செக்ஷன்ல எஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகேங்க. இப்போ இந்த 7 நட்சத்திரங்கள்ல என்ன அப்படின்றத நம்ம ஒண்ணுன்னா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய இந்த நட்சத்திரம் வந்து பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம் அண்ட் சித்திரை. ஸோ இந்த 7 நட்சத்திரமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பும் பார்ட்னர்ஷிப்பும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரங்கள். ஸோ இந்த நட்சத்திரங்களை பத்தி நம்ம விரிவா பார்ப்போம். புரியுதுங்களா? டீட்டெயில்டா பார்க்கணும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க மக்களே. ஸோ ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த 7 நட்சத்திரத்தை பற்றின அர்த்தங்கள் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். இல்லைன்னா புரிதல் இல்லாமலே நீங்கள் இருப்பீங்க. ஸோ அந்த புரிதலுக்காக வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். இப்போது உங்களோட 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ரிலேஷன்ஷிப், பார்ட்னர்ஷிப் அண்ட் மேரேஜ் அது பூச நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூச நட்சத்திரத்தோட அதிபதி யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன், சனி பகவான் அப்படின்னு கூட இவரை வந்து சொல்லலாம். இந்த நட்சத்திரம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது வந்து கடக ராசியில இந்த நட்சத்திரம் வந்து இருக்கு. இந்த நட்சத்திரத்தோட கடவுள் வந்து ப்ரஹஸ்பதி. எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும், ப்ரஹஸ்பதி இவர் வந்து தேவகுரு. ஸோ இந்த நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு சொல்லிட்டு சனி. ஸோ இது வந்து சந்திரன் பிளஸ் சனியோட ஒரு காம்பினேஷன்ல வந்து இந்த நட்சத்திரம் வந்து வருது. ரொம்ப இயல்பானவங்களா இருப்பாங்க அங்க, புரியுதுங்களா? ரொம்ப இயல்பானவங்களா இருப்பாங்க. அண்ட் ரொம்ப பிஸ்னஸ் ஓரியன்ட் பர்சனாக இவங்க வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி வந்து ஃபீமேல் ரிலேட்டட் பிஸ்னஸ் அது மாதிரி சார்ந்து இவங்க பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து நல்லா வர முடியும். அண்ட் ரொம்ப குடும்பத்தை சார்ந்து இருப்பாங்க, ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன்ஸ், சரிங்களா? ஸோ இந்த கடகராசியாக இருக்கட்டும், இந்த பூசமாக இருக்கட்டும், ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன்ஸாக இவங்க வந்து இருப்பாங்க. அடுத்த ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் வந்து அகெயின் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கடக ராசியில தான் இந்த நட்சத்திரம் இருக்கு. இந்த நட்சத்திரத்தோடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். ஸோ சந்திரன் பிளஸ் புதன் காம்பினேஷன்ல வந்து இந்த நட்சத்திரம் வருது. இந்த நட்சத்திரம் வந்து இந்த நட்சத்திரம் எப்படி இருக்கும், அதோட சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காயில்டு சர்பண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நாகங்கள், 2 நாகங்கள் ஒன்னோட ஒன்று அப்படியே பிணைஞ்சு இருக்க மாதிரி, அப்படியே ஒன்னா சேர்ந்து இருக்க மாதிரி அது வந்து இருக்கும். ஸோ அப்ப என்ன அர்த்தம்? இந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இறுக்கமா இருப்பாங்க. அப்படி இந்த நட்சத்திரத்துல உங்க 7ஆம் அதிபதி இருந்துச்சுன்னா ரொம்ப இறுக்கமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தமா வருது. ரொம்ப சீக்ரெட்டிவா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அண்ட் வந்து சந்திரனோட வீட்டுல வர்றதுனால ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. புரியுதுங்களா? ரிலேஷன்ஷிப்புக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இவங்களோட ஸ்பெஷல் கேரக்டர், ஸ்பெஷல் எபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ட்யூஷன்ஸ் தாங்க. உள்ளுணர்வுகள் இவங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். ஏன்னா நாகங்கள் வந்து இதோடைய சிம்பிளா வந்து கொடுத்துருக்கிறதுனால அதிகமான உள்ளுணர்வு கொண்டவங்க இவங்களா இருப்பாங்க. அடுத்து மக நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தோடைய கடவுள் யாருன்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம், இந்த நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு நம்ம பார்த்தோம்னா சூரியன், சரிங்களா? இந்த நட்சத்திரத்தோடைய
இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த நட்சத்திரம் வந்து சிம்ம ராசியில இருக்கிறதுனால அந்த ராஜ சிம்மாசனத்தை வந்து இது வந்து குறிக்குது. அதாவது அந்த சிம்மாசனம், த்ரோன், ராயல் த்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய முன்னோர்களை பத்தி சொல்லக்கூடியதும் இந்த பர்டிகுலர் நட்சத்திரம் தாங்க. அதாவது உங்களுடைய பித்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்க பித்ரீஸை பத்தி சொல்லக்கூடியதும் இந்த நட்சத்திரம் தான். ரொம்ப ஃபேமிலி ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுவாங்கங்க. ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன்ஸும் கூட அதே மாதிரி ஃபேமிலி ட்ரெடிஷனை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு எப்பயுமே ஒரு முன்மாதிரியா இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளா இவங்க வந்து இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு ராஜா மாதிரி சொல்லலாம், சரிங்களா? எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு தனி திறமை வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கான அடையாளத்தை இவங்க வந்து கிரியேட் பண்ணிப்பாங்க. பொதுவாகவே உங்களுடைய 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய உங்களோட பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், மகத்துல இருந்துச்சுனாலே ரொம்ப ஐடென்டிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுடைய அடையாளத்துக்கும் அவங்களோட ஐடென்டிட்டிக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி சமுதாயத்துல அவங்களுக்கான ஒரு சொசைட்டில வந்து அவங்களுக்கான அடையாளத்தையும் கிரியேட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பூர நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனோட ஒரு நட்சத்திரம். இது வந்து அகைன் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய சுக்கிரனோட ஒரு நட்சத்திரம். இதோட சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா படுக்கை, பெட்டை வந்து இதோட சிம்பிளா கொடுத்துருக்காங்க. இதோட கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா பாகா. பாகா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா திருமணத்தை மெயினா வந்து குறிக்கக்கூடிய ஒரு கடவுளுங்க. மேரிட்டல் பிளிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட 7ஆம் அதிபதி பூரத்துல இருக்கு அப்படின்னா சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சுகபோக வாழ்க்கைகளும் ஆடம்பரமும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனா சுக்கிரன் எந்த நிலைமையில இருக்காருன்றதை பொறுத்து இது எல்லாமே வந்து மாறுதல் ஏற்படும். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி அந்த தசாபுக்தி காலங்களில் அதை நீங்க அனுபவிக்கலாம். ரொம்ப உழைப்பில்லாம இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸா இருப்பாங்க. ரொம்ப உழைக்க மாட்டாங்க. அவங்களோட கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ், இவங்க கிட்ட நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும். அதுல வந்து இந்த கிரியேட்டிவ் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணியே லைஃப்ல வந்து முன்னாடி போகணும்னு நினைப்பாங்க. மோஸ்ட்லி நிறைய ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க. லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. புரியுதா? அதே மாதிரி நிறைய ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அதோட சிம்பிளே வந்து பாத்தீங்கன்னா அந்த பெட்டு தான். புரியுதுங்களா? அந்த படுக்கை. ஸோ ரொம்ப ரிலாக்ஸேஷன்லயே எப்பயுமே அவங்க வந்து வச்சுப்பாங்க. மேரேஜுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அண்ட் கமிட்டடான சீரியஸான ரிலேஷன்ஷிப் தான் அவங்களுக்கு பிடிக்கும். புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி டைம் பாஸ் பண்றது அப்படின்றது சுத்தமா இங்க செட் ஆகாது. அடுத்து உத்திரம். உத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அகைன் சிம்மத்திலயும் வரும், கண்ணிலையும் வந்து உத்திரம் வரும். புரியுதுங்களா? ஸோ சிம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து இதோட கடவுளா இருக்காரு, அதிபதியா இருக்காரு. கண்ணில வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து இதோடைய அதிபதியா வந்து வராரு. ஸோ இந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் வந்து ஆரியமான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இதோட கடவுளா வந்து வராரு. ஸோ அதே மாதிரி தாங்க இப்போ பூரம் மாதிரி தான். நான் பூரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, சேம் அதே தான். ரொம்ப மேரேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஆரியமான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட் ஆஃப் அந்த மேரேஜ்க்கு உண்டான அந்த காடே வந்து இந்த ஆரியமானும் பாகா தான். ஏன்னா சிம்மத்தில் அந்த 2 கடவுளுமே வராங்க, ஆரியமான் அண்ட் பாகா. அப்படின்றதுனால அதிகமான கமிட்மெண்ட்ஸ் வந்து இவங்க கிட்ட இருந்து நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். இந்த உத்திரத்துல இன்னொன்னு இருக்கு. ஸோ உத்திரம் வந்து அகைன் கண்ணிலையும் வருது. ஸோ கண்ணில வர உத்திரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டா இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும். புரியுதுங்களா? எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சாலும் கூட ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும். ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவாங்க இந்த இடத்துல. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸை கூட எடுத்துகிட்டு வரும். நிறைய ஃபைட்ஸ், ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே தவிர்க்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஓவர் திங்க் பண்ணாதீங்க. அண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பர்ஃபெக்ஷனிஸ்டாக இப்படி தான் இருக்கணும், எனக்கு எல்லாமே கிடைக்கணும், நான் சொல்கிறதா அப்படின்னு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், புதன் ப்ளஸ் சூரியனோட ஒரு சேர்க்கை வர்றதுனால பர்ஃபெக்ஷனிஸ்ட் புதன் மாதிரியும் சூரியன் மாதிரி அந்த ஒரு ஈகோ அந்த எல்லாமே இருக்கும். ஸோ அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்து ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில வரக்கூடிய ஹஸ்த நட்சத்திரம். இதோடைய ஓனர் யார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா சந்திரன். கன்னி வந்து புதனோட ஒரு ராசி. ஸோ இதோட கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சவித்தூர், சன் காட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அகெயின் சூரியன் தான். இந்த நட்சத்திரத்துல உங்களோட 7ஆம் அதிபதியோ, ஒரு சீக்ரெட் சொல்றேன், இந்த நட்சத்திரத்துல உங்களோட 7ஆம் அதிபதியோ இல்லை 10ஆம் அதிபதியோ இருந்துச்சு அப்படின்னா
கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உங்களுடைய ப்ரொஃபஷன் வந்து எப்படி இருக்கும்னா ஹீலிங் இல்லைன்னா சர்வீஸ் ரிலேட்டட் ப்ரொஃபஷனில் நீங்கள் வந்து இருப்பீங்க. ஏன்னா இது காலபுருஷனுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால, இந்த இடத்துல ஹஸ்தம் வந்து சந்திரன் அப்படின்னு வர்றதுனால மோஸ்ட்லி சர்வீஸ் ரிலேட்டட் ப்ரொஃபஷனில் வந்து இருக்கிறதுக்கு உங்களோட பார்ட்னர் வந்து இருக்கிறதுக்கு அதிகமான வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ரொம்ப பேலன்ஸ்டாக வந்து கொண்டு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட எண்ணம், புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு. ஸோ மோஸ்ட்லி அவங்க வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இதோட சிம்பிள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹேண்டும் கொடுக்குறாங்க, கை வந்து கொடுத்துருக்கிறதுனால ஏதோ ஒரு ஸ்கில்லை வந்து இவங்க வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரம் கண்ணிலையும் நீங்கள் பார்க்க முடியும், துலாத்துலேயும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். இந்த நட்சத்திரத்தோடைய கடவுள் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா. சரிங்களா? விஸ்வகர்மா அப்படின்றது வந்து இந்த கிரியேட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, உருவாக்குறாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து கிரியேட்டர். அதோடைய சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா முத்து, பேர்ல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்ணியில் இருக்கக்கூடிய இந்த சித்திர நட்சத்திரம் வந்து புதன் ப்ளஸ் செவ்வாய் கணக்கில் வரும். துலாத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ப்ளஸ் செவ்வாய். அப்போது உங்களுக்கு அந்த புதன் ப்ளஸ் செவ்வாயின்ற வரும்போதே ரொம்ப அந்த வேகமும் அந்த புத்தியும் தாங்க. ஏன்னா செவ்வாய் மாதிரி அந்த வேகமும் புதன் மாதிரி அந்த புத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து பெரிய அளவில் வந்து ஒரு சாதனையாளரை வந்து மாற்றிடும். எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு தனித்திறமையும் ஒரு தைரியமும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இவங்ககிட்ட பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல, அதாவது துலாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதே நட்சத்திரம் வந்து சித்திரை நட்சத்திரம் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ரொம்ப லாயலாக இருக்க மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்க பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா லாயலாக இவங்களும் இருப்பாங்க, அதே மாதிரி அவங்களும் லாயலாக இருக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாகவே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த துலாத்தில் இருக்கக்கூடிய இந்த சித்திர நட்சத்திரம் வந்து ரொம்ப டாமினேட்டிங் பார்ட்னராக உங்களுக்கு வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ உங்களை செவ்வாய் வர வருது இந்த இடத்துல. ஸோ செவ்வாய் சுக்கிரன் வர்றதுனால நட்சத்திரம் வந்து சித்திரை வந்து செவ்வாய் அப்படின்ற அந்த நட்சத்திரத்தோட அதிபதி வந்து ரூலர், ஓனர் செவ்வாய் வர்றதுனால ஒரு டாமினேட்டிங் பார்ட்னர் கூட உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு இதுலேருந்து என்ன தெரியுது இந்த வீடியோலேருந்து? நம்ம எப்பயுமே வந்து நட்சத்திரங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ உங்கள் 7ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து முடிவு பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், 10 பொருத்தம் இதுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்காக தான் இந்த நட்சத்திரத்தில் கொண்டு வந்தேன் நான். இந்த நட்சத்திரத்தை பற்றி சொல்லும் போது கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங்கே பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஸோ இந்த நட்சத்திரமே இயல்பாகவே பார்ட்னர்ஷிப்க்கும் ரிலேஷன்ஷிப்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதை உங்களோட 7ஆம் அதிபதியோட கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா தான் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியும். நிறைய இந்த தோஷங்களை பற்றி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க, இது தவறாக புரிஞ்சு வச்சுக்கிறவங்களுக்கு இதெல்லாமே ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக வந்து இது இருக்கும். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு நம்ம பண்ணுறது சரியா தப்பா அப்படின்றதும் அவங்களுக்கு வந்து புரியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய கன்சல்டேஷன் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே.